இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். மத்தேயு 7:17. நாம் எல்லாரும் மரங்களை பார்க்கிறோம். மரங்கள் நமக்கு பல நன்மைகளை அளிக்கிறது. நல்ல மழை பொழிந்தால் விளைச்சல் பெருகி நாடு செழிக்கும். மரங்களை வெட்டாதீர்கள் என்று அரசாங்கம் நமக்கு எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறது. சில நாடுகளில் மரங்களை வெட்டினாலோ மரத்திற்கு ஏதாகிலும் பாதிப்பை உண்டு பண்ணினாலோ அதற்கு கடுமையான அபராத தொகையை விதிக்கிறார்கள். இப்படிப்பட்ட மரங்களில் நல்ல கனி கொடுக்கும் மரம் என்றும் உண்டு, கெட்ட கனி கொடுக்கும் மரங்கள் என்றும் உண்டு. காட்டு பகுதிகளில் வளரும் சில மரங்களின் கனிகள் விஷம் நிறைந்தவை. அவை சாப்பிடுவதற்கு உகந்ததாக இருப்பதில்லை. நாம் இப்போது ஒரு வாழை மரத்தை நட விரும்பினால் எலுமிச்சை விதைகளை கொண்டு வந்து ஊன்றுவோமா? இல்லை. அதுபோல வாழை மரத்தை எலுமிச்சை செடியின் அருகில் வைத்தாலும் அது எலுமிச்சை பழத்தை கொடுப்பதில்லை, அது வாழை பழத்தையே கொடுக்கும். ஆம், என கருமையானவர்களே, நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்திற்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன என்று அங்கலாய்க்கிறார். நாமும் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மட்டுமல்ல, இன்ப நேரத்திலும் துன்ப நேரத்திலும் இனிமையான கனிகளையே கொடுக்க வேண்டும். நமக்கு துன்பம் வரும்போது வேறு விதமான கனிகளையும், இன்பம் வரும்போது மட்டும் தேவன் விரும்பும் கனிகளை கொடுப்போமானால் நம்மை நட்ட எஜமானனாகிய தேவனுக்கு பிரயோஜனமற்றவர்களாகவே காணப்படுவோம். எந்த நிபந்தனையும் இன்றி கனி கொடுக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சிலர் சொல்வார்கள், உங்களுக்கு தெரியாது நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன் என்று. என்னால எந்த விதத்திலும் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். என்னால் எப்படி நல்ல கனிகளை கொடுக்க முடியும் என்று நீங்கள் சொல்லலாம். இயேசு கிறிஸ்து எந்த நிபந்தனையும் இன்றி தம் ஜீவனை நமக்காக கொடுத்து நம்மை நிலைநிற்க வைத்திருக்கிறாரே. அவருக்கு தெரியும் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்று. நீங்கள் தானாக கனி கொடுக்க முடியாத போது அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவரிடத்திலிருந்து சாரத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. கனிகள் நல்லதாக இருக்க வேண்டும் என்றால் அதன் மரம் நல்ல மரமாக, நல்ல ஊட்டச்சத்து நிறைந்ததாக, அதை நன்கு பராமரிக்கிற தோட்டக்காரர் இருந்து கவனித்தால் ஒழிய அது நன்கு கனிகளை கொடுக்க முடியாது. அது போல நாம் நல்ல கனிகளை நம் வாழ்வில் தர வேண்டும் என்றால் தோட்டக்காரராகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்வில் நம்மை எரு இட்டு களை பிடுங்கி தேவையில்லாத கிளைகளை இலைகளை தரித்து நன்கு பராமரிக்க நம்மை அவரிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் இல்லாதபடி நாம் நல்ல கனிகளை கொடுக்க முடியாது. அவரில் நிலைத்திருந்தால் நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக தேவன் மாற்றுவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் நாங்கள் கூட உமக்காக நல்ல கனிகளை கொடுக்க இசப்பா நீங்க கிருபை செய்வீராக. ராஜா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா, நாங்கள் உண்மையிலே நிலைத்திருந்த ஆண்டவரை நற்கனி கொடுக்கிறவர்களாக மாற எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.